தியானத்தை முதலில் புரிந்து கொள்வது மேலானதா அல்லது நேரிடையாக பயிற்சியை ஆரம்பிப்பது மேலானதா? மனிதர்களாகிய நாம் முதலில் விஷயங்களை புரிந்து கொள்ள முயன்று பின்னர் அவற்றை செயல்படுத்தும் மனோபாவத்தை கொண்டிருக்கிறோம். இதய நிறைவு தியானத்தை பொறுத்தமட்டில் முதலில் பயிற்சி செய்து பிறகு அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பது மேலானதாகும். ஏனெனில் தியானத்தை பயிற்சி செய்யும் அந்த அனுபவமே நாம் என்ன செய்கிறோம் என்பதை தேவையான அளவு நம்மை புரிந்து கொள்ளச் செய்கிறது. முதலில் ஒன்றை செய்வதன் மூலம் பெரும்பாலும் அறிவை பெறுகிறோம். அதன் பிறகே அது ஒப்புக்கொள்ளத்தக்கதாக பதிவு செய்யப்படுகிறது. இது விஞ்ஞான அறிவிற்கும் பொருந்தும். விஞ்ஞானத்தில் அறிவு முதலில் வருகிறது. விஷயங்களை எவ்வாறு செய்வது என்பதை தெரிந்து கொண்டால் பிறகு அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வரலாம் என பெரும்பாலும் ஒரு தலைகீழான எண்ணம் இருக்கிறது. அது அவ்வாறு அல்ல. ஆரம்பத்தில் விஞ்ஞான அறிவு கூட கருத்து அல்லது அகத்தூண்டுதலுடன் ஆரம்பிக்கிறது. பின்னர் அதை குறித்து சிந்திக்கப்படுகிறது. இறுதியில் மனதின் முடிவுகள் பரிசோதிக்கப்பட்டு அதன் மூலம் அவை உறுதி செய்யப்படுகின்றன அல்லது கைவிடப்படுகின்றன. ஆகவே தியானம் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொண்ட பின்னரே பயிற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக புத்தகங்களை படிப்பது அல்லது போதனைகளை கேட்பது என்பது குதிரைக்கு முன்னால் வண்டியை பூட்டுவது போல் ஆகும். ஒரு முறை பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் இயல்பாகவே அதை பற்றி இன்னும் அதிகமாக நாம் நமக்குள் இருந்தே கற்க ஆரம்பிக்கிறோம்.